இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் லேட்டாக தாங்க எழுந்திரிச்ச தம்பிக்கு ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு சாம்பார் செய்யலான்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன். துவரப்பருப்பை நல்லா சுத்தமாக 2 தடவை அலசி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், சீரகம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் போட்டு பருப்பு வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தி சிறிதளவு விளக்கெண்ணெய் விட்டு குக்கர் மூடி போட்டு மூடி அடுப்பு பற்ற வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் பூண்டு, வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்திக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம். நல்லா போட்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் வேவிச்சு வச்சுருக்க பருப்பு நம்ம சேர்த்திக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க, அதனால் நான் தண்ணி கொஞ்சம் அதிகம் சேர்த்திக்கிட்டேன். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா 2 நிமிஷம் கொதி வந்தோடனையும் அந்தாண்ட அடுப்புக்கு மாற்றிட்டு வடக்கல் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சது கடுகு போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாயெல்லாம் நல்லா போட்டு வதக்கிட்டு கேரட், பீன்ஸ் நான் சேர்த்திக்கிட்டேங்க. தண்ணி விடாமல் 2 நிமிஷம் அதிலே வதங்கட்டும். மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி நிறையா விட்றாதீங்க. தெளித்து விட்டு மூடி போட்டு மூடி நல்லா 5 நிமிஷம் அதிலேயே வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டி ரெடி ஆகிடுச்சு கேரட் பீன்ஸ் பொரியல். காலைத்துக்கு இட்லி ஊற்றலான்னு சொல்லிட்டு ஊற்றிட்டுருக்கேன். மத்தியானத்துக்கு தாங்க பொரியல். வெளியில் போகிறதுனால இப்போவே செஞ்சு வச்சுட்டு சாப்பாடு மட்டும் சூடாக அப்புறம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இட்லி ரெடி ஆகிடுச்சு. வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.